ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்மளுடைய உள்ளங்கையில இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதுவதன் மூலமாக நீங்க நினைத்த காரியம் 5 மணி நேரத்துல நிச்சயம் நடக்குங்க. இது பல பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்கிறாங்க. நம்பிக்கையோட செய்யும் போது உங்களுடைய வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். அப்படி என்ன ஏஞ்சல் நம்பர் நாம எழுதணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பதிவுலேயேவும் நிறைய பண வரவிற்காக நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கிறேன். இது ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி இருக்கக்கூடியது. இதற்கு நாம மாதவிடாய் காலத்துல செய்யலாமா, அசைவம் சாப்பிட்டிருந்தா செய்யலாமான்னு நிறைய கேள்விகள் கேட்பீங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. பூஜைகள் வழிபாடுகள் எதுவுமே கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. நீங்க எப்ப வேணாலும் இதை எழுதலாம். ஆனா இந்த ஏஞ்சல் நம்பரை பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதும்போது நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எங்களால் எழுந்திருக்க முடியாது, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறோம், இல்லை ஒர்க் விஷயமா எங்களால் நாங்கள் ரொம்ப லேட்டாக தான்மா வருவோம், அதிகாலை எங்களால் எழுந்திருக்க முடியாது, இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் மற்ற நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். அதனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில எழுந்திருச்சு நீங்க குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க பிரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கழுவுனாலே போதுமானதுங்க. குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பூஜை அறையில போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு நல்ல பிரீத்திங்க இழுத்து விட்டுட்டு நீங்க வெளியில காற்றோட்டமாக கூட நீங்க இருந்து இந்த நம்பரை எழுதலாம். இந்த ஏஞ்சல் நம்பர் பண வரவை மட்டும் இல்லைங்க, நீங்க நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பருங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்க உள்ளங்கையில சென்டர்ல எழுதணுங்க. சென்டர்ல உங்களுக்கு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய உள்ளங்கையில சென்டர்ல 3 ரேகையும் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு சென்டர்ல நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. இந்த நம்பரை நீங்க எழுதிட்டு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய தேவைகள் என்னவோ, வேலை வேணுமா, குழந்தை வேண்டும், சொந்த வீடு வேணும், கடன் தீரணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மனதார உங்களுக்கு கிடைச்சிட்டதா ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்க கிடைச்சிட்டா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு இமேஜினை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2 lakhs பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 லட்சம் கண்டிப்பா பணம் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த நம்பரை எழுதணும். இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நினைச்சிட்டு இந்த நம்பரை நீங்க எழுதுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்ததை ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு நடக்குங்க. நான் நிறைய தடவை என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செஞ்சிருக்கிறேன். விடிய காலையில நீங்க எழுந்திருச்சு அதிகாலையில நீங்க எந்திரிச்சு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள்ல செஞ்சு பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு ஏனோ அது பலன் தந்திருக்காது. சும்மா அந்த அம்மா உள்ளங்கையில 24ன்னு எழுதிட்டா நம்ம நினைச்சது நடந்துருமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நிச்சயம் அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு எண்ணிற்குமே ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு சக்தி இருக்குது. எண்களுக்கும் நம்மளுக்குமே நிறைய தொடர்புகள் இருக்குது. இதெல்லாம் நிறைய விஞ்ஞானிகள், அறிஞர்கள், பணக்காரர்கள்லாம் சூட்சமமா அதை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. உங்களுடைய உள்ளங்கையில ஜஸ்ட் நீங்க 24 அப்படிங்கிற ஒரு நம்பரை மட்டும் தான் எழுத போறீங்க. இதுல ₹1 கூட நம்மளுக்கு செலவு இல்லை. இதை நீங்க நம்பிக்கையோட செய்யும் போதுதான் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கொஞ்சம் சந்தேகம் இருந்தா கூட நீங்க
இதை செய்ய வேண்டாம், ஸ்கிப் பண்ணிருங்க. ஆனால் ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கும்போது நிச்சயம் அதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும். இந்த 24 அப்படிங்கிற எண்ணிற்கு நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான சக்தி உண்டு. அதனால தான் இந்த நம்பரை உங்கள் உள்ளங்கையில் எழுதுங்க. இப்போ ஒரு எளிமையான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேலை கிடைக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க, அது வந்து இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் வித்தின் ஒரு 5-3 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு நடந்துடும். இப்போ சொந்த வீடு கட்டணும், குழந்தை வேணும் அப்படின்லாம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அது உடனே கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்லைங்களா? இப்போ வீடு உடனே கட்டிட முடியுமா 5 மணி நேரத்தில் அப்படின்னா முடியாது. ஆனால் அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு மனம் வாங்குவீங்க, இல்லை மனம் வாங்கின இடத்துல பூமி பூஜை போடுவீங்க வீடு கட்டுறதுக்கு. இந்த மாதிரி மிராக்கல்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம். தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு 2-3 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை இன்னைக்கு நீங்கள் எழுதிட்டீங்க, ஆனால் அது நடக்கலை அப்படின்னா அடுத்த நாளும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் எழுதும் போதே உங்களுக்கு அந்த விஷயங்கள் சீக்கிரமாகவே நடந்துரும். நம்பிக்கையோட இந்த ஏஞ்சல் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் உங்கள் உள்ளங்கையில் நம்ம எழுத தான் சொல்கிறோம். நீங்கள் ஒர்க்கில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு மந்திரமோ இல்லை ஒரு பூஜைகளோ கிடையாது. அதனால வேற மதத்தினர் கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. விளையாட்டா நீங்க ட்ரை பண்ணா கூட நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சும்மா எழுதி பார்த்துட்டு ஏதாவது ஒன்றை நினைச்சிட்டு நீங்க எழுதுங்க, அது நிச்சயம் நடக்கும். அதற்கப்புறம் இந்த ஏஞ்சல் நம்பரினுடைய வீரியத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.